வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சாஃப்டான ஆலு ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாஃப்டான இந்த ஆலு ஸ்டஃப்டு பராத்தா மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நைட் டின்னருக்கும் இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியான இந்த ஆலு ஸ்டஃப்டு பராத்தா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல சூடான தண்ணியே இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். மேலே கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிடலாங்க. மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி இந்த போல் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய், தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இல்லை கரண்டியில் இது போல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் இல்லைன்னா பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இது போட்டு வதக்கிடலாம். இது வதங்கின பிறகு நம்ம மிளகாய் தூள், மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலே அப்படி வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கரண்டி நல்லா கலந்துடலாங்க. அரை ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கிளறிட்ட பிறகு சாட் மசாலா, கரம் மசாலா போட்டுட்டு இப்போது நம்ம கரண்டியில் நல்லா கலந்துடலாங்க. நல்லா சுருளை இந்த போல் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சது நல்லா ஊறியிருக்கும். நம்ம இன்னுமே நல்லா சாஃப்டாக பண்ணுறதுக்கு அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பராத்தா நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துகிட்டு அதை நம்ம இழைச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் இழைச்சிடலாங்க. இப்படி இழைச்சிட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் இந்த ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த போல் மடக்கி மடக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு சுருட்டிட்டு மேலே வர எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம பராத்தாவை தட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா வர அந்த மாவை எடுத்துட்டு நம்ம அழுத்தி மூடிடலாங்க. மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்போ மாவு 2 பக்கமும் தூவிட்டு நம்ம அழுத்தி அழிச்சிக்காம நல்லா நிதானமாகவே கொஞ்சம் கனமாக இழைச்சிக்கலாம். பராத்தா கொஞ்சம்
கனமாக எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நம்ம அழுத்தி எழிச்சா வெளியில் வந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எழிச்ச இந்த பராத்தா அதில் போட்டுட்டு சுட்டு எடுத்துடலாங்க. மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திரி போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் இப்படி மேலே தடவிடலாங்க. 2 பக்கமும் நெய் தடவிடலாம். நல்லா சாஃப்டான டேஸ்டான ஆலு பராத்தா தயாராகிடுச்சுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காய தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த போல் நல்லா செவந்த பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நைட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நைட் டின்னருக்கு நல்லாயிருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான ஆலு ஸ்டஃப்டு பராத்தா, உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு பராத்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.